மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நடிகர், சமூக ஆர்வலர், தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினுடைய உறுப்பினர் ஜீவா ரவி அவர்கள் இருக்கிறாரு. வணக்கம் சார். ஆட்சி அமைஞ்சு 100 நாள் கிடக்க போகுது. இன்னைக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷமான விஷயம். 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய 67,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய மாநாடு நடந்திருக்கு. பார்த்தீங்களா எப்படி? சூப்பர் சந்தோஷம். எப்படி பார்க்காம இருக்க முடியும்? பெரிய சாதனை இல்லை. ஏன்னா இப்போது நம்ம ஆட்சி ஆரம்பித்து நிறைய குறைகள் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இது அது 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 அடிச்சுக்கிட்டே எப்படி வந்து ஆட்சிக்கு முன்னாடி வந்து எப்படி அடித்தாங்களோ அதே மாதிரி ஆட்சி வந்ததுக்கப்புறம் அடித்தாங்க. பட் ஒவ்வொரு வாட்டியும் சைலண்ட்டாக அதை வந்து நம்ம அதை கடந்து நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க, மக்களும் ஹாப்பியாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து கட்சியில் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ எங்கள் லீடருக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணிக்கிறோம் உங்கள் சார்பாக. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயம், சென்னையில் திடீர்னு சொத்து வரி கூட்டியிருக்கிறதா ஒரு செய்தி. மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாமையே கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே தவைக்கு ஆட்சி அமைஞ்சு அது வந்துட்டு அதிகாரிகளோட ஆட்சியாக தான் இருக்கும், மக்கள் பிரதிநிதிகளோட ஆட்சியாக இருக்காது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி மேயர்கிட்ட ஆலோசிக்காமலே அதிகாரிகளே சொத்து வரியை கூட்டிட்டதாகவும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் போகாத மேயர் வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தப்பு. பேசவே கூடாது. இது வரைக்கும் நீங்கள் சிஎம் ஒரு மரியாதை தன்மை நிமித்தமாக நீங்கள் பார்க்கவும் இல்லை. அப்புறம் உங்களை டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? வாட் எவர் இட் இஸ். இப்போது ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேரோட அனாலிசிஸோட, அவங்களோட உதவியோடு, அவங்களோட கைடன்ஸோடு தான் ஒரு விஷயத்தை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து ஷார்ட் டேர்முக்கு வேணால் இது வந்து அதிகமாக தெரியலாம், இது தப்பாக தெரியலாம். பட் லாங்கர் ரன்னுக்கான விஷயங்கள் தான் இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. போக போக தெரியும். அவங்க டைம் கொடுக்கணும். 2 வருஷத்துல எடுத்தோன்னு எதுவுமே பண்ண முடியாது சார். ஒரு சில விஷயங்கள் இட் வில் டேக் சம் டைம். பட் லாங்கர் ரன்னுக்கு அது வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு அவங்க சொல்லட்டும். நீங்கள் ஆரம்பத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய சின்ன சின்ன கோவங்கள் தான் உங்களை வந்துட்டு அரசியலுக்குள்ளே இழுத்துட்டு வந்துருச்சு அப்படின்றது. எஸ். அந்த கோவங்கள் இப்போ சரியாக வரதை பார்க்குறீங்களா? நல்ல கேள்வி. எனக்கு என்னென்னா இது வந்து கண்டிப்பாக சரியாயிட்டு வருது. நார்மலாக வந்து பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒரு மக்களுக்கு வந்து பேசிக் வந்து நான் காலையில் எழுந்துச்சி வீட்டு விட்டு வெளியே போனால் ரோடு நல்லா இருக்கணும். அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸ், திடீர்னு ஒரு இடம் போவோம், அவசரம் போயிட்டுருப்பாங்க, டைவர்ஷன்னுவாங்க, எந்த விதமான. ஸோ இப்போ அதெல்லாம் அவ்வளோவா இல்லை. ஏன்னா பழசு அவங்க பண்ணி வச்சுட்டு போனது வந்து இப்போ நிறையா அது பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒன்று ஒன்றா சரி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டைமே ரொம்ப கம்மி. வந்தோடனே எல்லாம் ரெடி ஆகிடணுன்றதுலாம் கிடையாது. பேசிக் கம்யூனிட்டிஸ் மக்களுக்கு என்ன அதை பண்ணுறாங்க. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. எங்கே போனாலும் வந்து சார் நல்ல வேலை சார், நான் பஸ் எஃப்சி பண்ணுறதுக்கு இவ்வளோ கொடுத்தேன், இப்போ அது வேணான்றாங்க சார். அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களை உட்கார வச்சு பேசுகிறாங்க. நின்றுட்டு அது பாருப்பா, அது பாருப்பா, இங்கே பாருப்பா அப்படின்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு தண்ணி கொடுத்து உங்களோட குறைகளை தீர்த்து, ஐயோ அதுக்கெல்லாம் பணம் வேணாம் சார். என் ஃப்ரெண்டு என் கண்ணு முன்னாடி வந்து ஒரு வீடுக்கு, நான் சொல்கிறேன் ஃப்ராங்காக, பேர் வேணாம் ஒன்று வேணாம், ஒரு வீட்டுக்கு இவ்வளோ ஆகும். அது இல்லை இப்போது. அது வேணாம் சார், அது இல்லாமல் தான் பண்ணித்தரோம். ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு கோடியில் போகும். இப்போ வந்து அந்த ஸ்கூல் வந்து என்ஓசி தே கிவிங் இட் அப்படி கொடுக்குறாங்க. படிப்பு, பசங்க படிப்பு, அது எஜுகேஷன் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிலது லேப்ஸ் ஆகி கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லது நடக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ஹியூமன்ஸு. அது ஃபஸ்ட் டைம் இன்டு பாலிட்டிக்ஸ். அது 2 திராவிட கட்சிகள் 75 இயர்ஸ் 75 வருஷம் பாரம்பரிய கட்சி எதிர்த்து புதுசாக ஒரு பவர், ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் நேம் இன்றைக்கி வந்து ஆண்டுகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, அதிகாரிங்க ஆட்சின்னுவாங்க. அதிகாரிக்கு சொன்னால் இவங்களுக்கு வந்து எதுவும் பண்ணாமல், அப்படி கிடையாது. இவங்களோட மூல பிரெயின் தான் அது. ஸோ நீங்கள் போக போக இந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆட்சி, மக்களுக்கு வந்து மாற்றம்னு சொன்னது வந்து உண்மையாகவே இருக்கும். அதில் மாற்றமே இருக்காது. இந்த காமன் மேன் பிரச்சனையை பற்றி பேசும்போதே இபி அண்டு கரண்ட் பில் இஷ்யூ, அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகிற இஷ்யூ ரெண்டுமே அதிகமாக சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து இஷ்யூஸ் வந்து என்ன பதில் சொல்கிறாங்க? எல்லா இடத்துலையும் இந்த இஷ்யூ இருக்குது சார். நான் இப்போது எனக்கே வந்து கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா நான் கட்டிட்டு இருந்ததோட இப்போ ஜாஸ்தி வருது. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாருக்குமே ஜாஸ்தி வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்யும் போது ஒரு கசப்பான விஷயத்தை கடந்து தான் வரணும். இதுதான் வந்து என்ன சொல்கிற ஃபார்முலா, ரெகுலர் ஃபார்முலா. ஸோ லாங்கர் ரன்னில் நீங்கள் பார்க்கணும். லாங்கர் ரன்னுக்கு எப்படி இருக்க போகுது. அவங்க ப்ராமிஸ் பண்ணது நான் வந்தேன்னா ஃபஸ்ட்டு அவங்க 200 யூனிட் ஃப்ரீனாங்க. இப்போ நான் நிறைய பேர் என்ன சொன்னேன், அந்த 200 யூனிட்டே வேணாம் சார், நான் பழைய கரண்ட் பில்லே கட்டிக்கிறேன். ஒரு சிலரோட இது, ஏன்னா அவங்கள வந்து சில பேர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் வந்து அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க. 100% கன்சிடர் பண்ணி லாங்கர் ரன்னுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரீம் லைன் பேலன்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பல்ல கடிச்சிக்கணும். அது சரியாயிடணும். நீ முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சரியாக ஆகாத மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ டிவிகே ஆட்சின்னு சொல்ல நான் சொல்கிறது ஒரே ஒரு மனுஷன் விஜய் சார் அப்படின்றது மக்கள் நலன் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவங்களுக்கு வேண்டிய அந்த மெயினாக வந்து
ஒரு பாமரனோ ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன போய் சேரணும், அடிப்படை வசதிகள் எந்த பிரச்சனை இல்லாமல் போய் சேரும். அது பார்ப்பாங்க எல்லாருமே. ஸ்டார் வந்துட்டு பாலிடிக்ஸ்குள்ளே வர்றது தமிழ்நாடு அரசியலுக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. பட் விஜய் வந்துட்டு கட்சி தான் ஆரம்பித்த 2 வருஷத்தில். அதுக்கு முன்னாடி அவங்களோட மக்கள் இயக்கம் இருந்துச்சு. விஷயம் ரொம்ப நாள் கூட இருக்காரு, எல்லாமே ஓகே. பட் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்தில் சிஎம் போஸ்ட் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. அவங்களே எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த சக்ஸஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக கிடச்சதுன்னு நினைக்கிறேன். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவர் அரசியல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. விஜய் சார் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 33 வருஷம் அவரோட சினிமா வாழ்க்கை. ஃபஸ்ட்டு படம் அவர் நடிக்கும் போதே கொடுக்கணுன்ற குணம் அவருக்கு இருக்குது. இன்பில்ட்டாகவே ஃபஸ்ட்டு சம்பளத்தை வந்து அவர் கொடுத்தாரு. நம்மள மகளிருக்கு அரிசி, பருப்பு, புடவை இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அங்கே உங்களுக்கு என்னென்னா அந்த கொடுக்குற குணம், மக்களுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு குணம் அவருக்கு இன்பில்ட்டு. அதே மாதிரி மக்கள் இயக்கம், நற்பணி மன்றம், அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் மெயினாக எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னே நம்ம ஏன் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஆட்சி நல்லாட்சி இருந்துச்சுன்னா வேக்யூம் இல்லாமல் ஒரு நல்லாட்சி இருக்குதுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புரட்சி தலைவர், கலைஞர், அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் மிகப்பெரிய வேக்யூம் இருந்தது. அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னும் போது நாம் ஏன் வரக்கூடாது, நாம் ஏன் மக்களுக்கு செய்யக்கூடாது, ஒய் நாட்? நாங்கள் யாரையும் எதிர்த்து அனுப்பணும், யாரையும் வந்து நம்ம அழிக்க போகிறதில்ல. அப்படிங்கும்போது பண்ணும்போது அவங்க சைட்லேருந்து ஒரு 10 பேர் ஜெயிக்கிறாங்க ஒரு வார்டில். ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஓகே, நம்ம போனால் நம்ம இதெல்லாம் நல்லா பண்ணலாம். நம்மளுக்காக இந்த மக்கள் யாருன்னே தெரியாமல் என்னை கொண்டு போய் எங்கேயோ ஒரு உச்சத்தில் சினிமாவில் உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு 300 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு என்னை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது பண்ணலாம். அதுக்கு என்ன எப்படி பண்ணணும்னா, உனக்கு பண்ணுறதுக்கு பவர் வேணும். நீ சும்மா போய் செஞ்சின்னா பவர் இருக்கவங்க உனக்கு கேள்வி கேட்பாங்க. நீ யார் இதை பண்ணுறதுக்கு? நார்மலாக நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னா, சார் நீங்களாம் அது பண்ணக்கூடாது சார், இந்த அந்த கவுன்சிலர் இருக்காங்க, அந்த வார்டில் பார்த்துப்போம், இப்படி இருக்குது சார், நான் வரேன், பவரில் வரேன், எனக்கு என்ன சார்ந்தவங்க வரட்டும், நிறைய நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின் போது அரசியலை படிக்க ஆரம்பித்து 30 வருஷம் ஆச்சு. அவர் ஹி ஸ்டார்டட் ரீடிங். அவர் படிக்க ஆரம்பித்து என்னென்ன தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டார். அரசியலில் பார்க்குறாரு, இந்த தலைவர் இப்படி, இந்த தலைவர் இந்த ஆட்சி, இந்த ஆட்சி. ஸோ அவருக்கு முன்னாடி அவரோட முன்னோடிகள் அவங்க பண்ண தவறு என்ன, அது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு நான் இப்போ வரத்துக்கு ரெடின்னும் போது தான் காலே வச்சார். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எல்லாமே கட்சியோட பேக்ரவுண்டை வச்சுட்டு வர்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. கட்சி பேக்ரவுண்டை மட்டும் வச்சுட்டு வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதே மாதிரி கட்சியில் நீ பல வருஷம் இருந்தாலும் அரசியல்வாதி ஒரு லீடர் ஆகணும்னா உனக்கு குவாலிட்டிஸே வேறு மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு நீ நல்லவனாக இருக்கணும், நல்ல ஹார்ட், எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. சம்பாதிக்கணுன்ற அரசியலை நீ கமர்ஷியல் ஆகக்கூடாது. அரசியல்ன்றது ஒரு புனிதமான களம். சாக்கடை நீ அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னா சில பேர்னால தான், சில பேர் பண்ணுற விஷயங்கள்னால தான். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. படிச்சுட்டு நல்ல எது தப்பு எது கரெக்டு, மக்களுக்கு நம்ம எந்த ரூட்டில் போனோம், யாரெல்லாம் நம்ம கூட வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் காலை வந்து ஆணித்தரமாக அவர் வந்து ஊனியிருக்கார். ஆனால் இப்போ அவர் மேடையில் பேசும்போதோ இது பண்ணும்போதோ அந்த ஒரு அரசியலாக அவருக்கு நிறைய தெரிஞ்சுக்குங்கிறது வெளிப்படலைன்னு சொல்கிறாங்க. அவர் அதிகமாக பேப்பர் வச்சு தான் படிக்கிறாரு. ஓனாக அவர் அரசியல் பேசுனது, அவர் சொந்தமாக அவருடைய வார்த்தைகளில் பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தர் பேப்பர் இல்லாமல் பேசி நீங்கள் எனக்கு காமிச்சிருங்க, முன்னாள் முதல்வரோ எதிர்கட்சி தலைவரோ இல்லை, நான் சொல்கிறேன், இப்படி பார்த்து சட்டசபையிலே இப்படி பார்த்து தான் படிக்கிறாங்க. அது தப்பு இல்லையே. அது தப்பு இல்லை. நோட்ஸ் கொண்டு வராங்க. மேடைகளில் வந்துட்டு சரளமாக பேசக்கூடிய, மேடைகளில் நல்லா பேசி இதான தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே. ஏங்க நீ ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் ஒரு இது சொல்கிறேன், சினிமாவை நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆடியோ லான்ச்சில் விஜய் சார் பேசணும்லாம் நீ கேட்டிருப்பீங்க. எவ்வளோ அழகாக பேசியிருந்தார். அது ஏதாவது பேப்பர் இருந்துச்சா? அதுதான். அது ஏன் அரசியலுக்கு வரும்போது இது வந்து இவ்வளோ நேரம் வராமல் கால் எடுத்து வைக்கிற ஒரு ஃபீல்டு. சினிமாவில் போட்டி இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோடு முடிஞ்சிடும். அரசியல்ன்றது அப்படி இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ஒன்று பார்க்கும். அந்த இடத்துல நீ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பேச்சு, பாடி லாங்குவேஜ், நம்ம பிஹேவியர், இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஒன்று தப்பானா கூட உன்னை ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாங்க, உன்னை வந்து அப்படி கசக்கி தூக்கி போட்டுருவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பெடுத்துட்டு வந்து பார்த்து படிக்கிற எந்த தப்பும் இல்லையே. நீ உளரக்கூடாது, உளராமல் படிக்கணும், அவ்வளோதானே தவிர அவர் க்ளீனாக என்னென்ன பாயிண்ட் ஓடுமோ. நீங்கள் விக்ரவாண்டி மாநாடு பார்த்துருப்பீங்க, ஈரோடில் பார்த்துருப்பீங்க, வரிசையாக வந்த எல்லா மாநாடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் போன ரோட் ஷோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்க்கும்போது ஒரு கோவம் மட்டும் அவருக்கு இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகள்லாம் அவர் மனசுலேருந்து வர வார்த்தை. ஸோ அது குறிப்பெடுத்துக்கிறாரு. இப்போ நானே இருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் இப்படி பார்த்துட்டு இந்த குறிப்பு இதான் இப்படி பேசுகிறோம். ஏன்னா நிறைய மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏகப்பட்டது இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் விக்ரவாண்டினா அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், ஈரோடு போனால் அங்கே என்ன பிரச்சனைன்னு பேசணும், திருப்பூர் போனால் அங்கே என்ன கொங்கு பெல்ட்னா. ஸோ இப்படி இருக்கும்போது உங்கள் மைண்டில் எவ்வளோ நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க.
நான் உங்களுக்கு நிறைய சொல்லுவாங்க, ஒரு ரெண்டு பெரிய பவர்ஃபுல் என்ன சொல்லுவாங்க கட்சி, திராவிட கட்சி. அதை எதிர்த்து நீங்கள் உள்ளே வரும்போது எல்லா இடத்துலையுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒருத்தர், அவங்க எல்லாரும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு சிம்ம சொப்பணும். அப்படின்னும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் வராரு தவிர, அவர் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு, பேப்பர் பார்த்து படிக்கல. இதெல்லாம் வந்து அன்னெசரி அலிகேஷன். ஏன் அவர் பண்ண நல்லது சொல்லுங்களேன். இவர் சூப்பராக பண்ணுறாரு, இவர் நல்லது பண்ணியிருக்காரு. காலைல 9:50க்குலாம் வந்துடுறாரு, ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் இருக்காங்களே. இவர் இது வரைக்கும் செக்ரட்டேரியட்டில் யாருமே அப்படி உட்காரலையே. சட்டசபையில் எல்லாம் முடிஞ்சோன்னா 3 மணிக்கு போகிறவங்க இருக்காங்க, 11 மணிக்கு எந்திச்சு வரவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறி இருக்கு. இதே நல்ல விஷயத்தை பேச மாட்டேங்கிறாங்க. பேப்பர் பார்த்து படிக்கிறது ஒரு குற்றமா? இப்போ வந்துட்டு ஒரு சக்ஸஸில் இருக்கீங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. பட்டு வருங்காலத்தில் நடிகர் தனுஷ் வந்துட்டு அவருடைய ஒரு பார்ட்டியை தொடங்குறதுக்கு தயாராக இருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதியும் ஒரு லீடராக எதிர்கட்சியில் இருக்காரு, ஃபார்ம் ஆகிட்டு வர்றாரு, எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அவர் எதிர்கட்சி ஒரு பர்சனலாகவும் ஒரு ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஜனநாயக நாடு, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். இப்போ நாங்கள் வரும்போது அப்படி தான் சொன்னாங்க. எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்டாங்க, எல்லா தலைவர்கள்ட்டையும் கேட்டாங்க, விஜய் சார் வரேன் இருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் வாழ்த்துனாங்க, வெல்கம் பண்ணாங்க. சில பேர் வந்து எதுக்கு அவருக்கு வேலை, நடிக்க சொல்லுங்கள், இப்படி தான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் சார் என்னோட மென்டார். நான் 3 படம் பண்ணலைன்னா நீங்கள் சினிமாவில் நான் இல்லை. ஸோ அதுக்குன்னு வந்து அவர் வர்றது ரைட்டு, அவர் வர்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி யார் வேணால் வரலாம். அண்ணாமலை சாரும் வரலாம், விஜய் சாரும் இருக்கலாம், உதயநிதி சாரும் ஆப்போனண்ட் இருக்க போகிறோம். டிசைட் பண்ண போகிறது ஒரே ஒரு இது, எல்லாத்துக்கும் கடவுள் மக்கள். மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு. மக்கள் முடிவு பண்ணுறது தான் யார் கரெக்டான லீடர். அவங்களுக்கு தெரியும் யார் கரெக்டான லீடர்னு. இப்போது மாற்றம் வேணும்னு தான் வந்து விஜய் சார் வந்து இவ்வளோ பெரிய சிம்மாசனத்தில், மக்கள் கொடுத்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க, நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறமும் ஒரு மாற்றம் அப்படின்னு உடனே வந்து எந்த மக்களும் வந்து உடனே கேட்கவும் மாட்டாங்க, அது மாற்றத்துக்கும் போகாது. பட் ஃப்யூச்சரில் இவங்கெல்லாம் அரசியலில் வரப்போகிறாங்கன்னா ஹெல்த்தியான ஒரு களம் இருக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் எங்கள் லீடர் நாங்கள் தான் இருக்கணும், நீங்கள் வரக்கூடாது நாங்கள் சொல்லவே மாட்டோம். நீங்கள் வெல்கம், களத்தில் நம்ம சந்திக்க போகிறோம், மக்கள் டிசைட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ இருக்கிற மாற்றம் தி பெஸ்ட் மாற்றம் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 3 பேரில் யார் ஒரு ஆப்போனண்ட்டாக இருக்க போகிறான்னு நினைக்கிறீங்க? ஒரு டஃப் கொடுக்குற ஆப்போனண்ட்டாக யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர் டெஃபினட்டாக இருப்பார். ஏன்னா அவர் ஃபாலோவர்ஸ், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். கர்நாடகாவில் தமிழம் போய் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு இடத்துல சிங்கம் மாதிரி போய் ஒருத்தனை இழுத்துட்டு வந்தார். அந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். போயிட்டு அங்கே சிங்கம் மாதிரினா ஒரிஜினல் சிங்கம் படம் பார்த்து அங்கே தான் நடந்துச்சு. அங்கே அவ்வளோ போல்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ்ஸாக இருந்தார். நான் நினச்சிப்பேன், ஏன்டா அவர் ஐபிஎஸ் விட்டு வந்தார், நல்ல போலீஸ் ஆஃபீஸர் நம்மளுக்கு போயிட்டார்ல. ஸோ அவரோட சித்தாந்தம், அவர் பேசுகிறது, பிஜேபிக்காக தமிழ்நாட்டில் நிறைய கொண்டு வந்தது அண்ணாமலை சார் மட்டும்தான். ஸோ அவர் வந்து நான் போட்டின்னு எடுத்துக்க மாட்டேன், ஒரு ஹெல்த்தியான களமாக இருக்கும். விஜய் சாருக்கு ஆப்போனண்ட்டாக இங்கே நீங்கள் இருக்கிறதுக்கு தகுதி உள்ள ஒரு மனுஷன் தான். ஆனால் ஃபைனலாக சொல்லிடுறேன், இந்த ஃபோர்ஸ் பெரிய ஃபோர்ஸ் இது மக்களோட பெரும் சக்தி. இது எல்லாருக்கும் மக்கள் சக்தி இருக்குது, ஆனால் இவர் சக்தி மேஜிக்கல். அந்த சக்தி முன்னாடி இவங்களாம் நிற்க முடியுமான்றது நம்மளுக்கு தெரியாது, அது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் வெரி பிக் ஃபோர்ஸ், அவங்க கொஞ்சம் பார்த்து ஜாகிரதை தான் வந்தாகணும், வேறு வழியே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அண்ணாமலை சூப்பர் கேண்டிடேட், அதெல்லாம் தனுஷார் வந்தாலும் சரி, அவருக்கும் ஃபேன் ஃபாலோவிங்லாம் இருக்குது. பட் உலகளாவிய மக்கள் விரும்பும் ஒரு லீடர் அப்படின்னா அது விஜய் சார் தான். உதயநிதி ஸ்டாலினை விட அண்ணாமலை பெரிய பவராக வருவான்னு சொல்கிறீங்க. பட்டு அண்ணாமலை வந்துட்டு ஒரு ஹிந்துத்துவ சப்போர்ட்டராக தன்னை முன்னிறுத்திக்கிட்டவர். ஓகே, ஏன்னா தமிழ்நாடு மக்களுடைய அரசியல் வந்துட்டு எப்போவுமே பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்துச்சு. இப்போவுமே டிவிகேவுமே பிஜேபியை கொள்கை எதிரியாக தான் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. மேபி அண்ணாமலை அந்த ஃபேக்டரை விட்டுட்டு இன்னொரு ரூட் எடுப்பாரா? அது அண்ணாமலை வந்து தனியாக வரப்போகிறாரா, இல்லை யாராவது வந்து அவருக்கு பேக்கப் பண்ணுறாங்களான்றது தெரியாது நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு உங்கள் ஆதகம் தெரியுது. எங்கே தெரியுமா உங்கள் ஆதகம் தெரியுது? ஏன் உதயநிதியை விட்டீங்க, உதயநிதி ஸ்டாலின் அவரை விட்டீங்கன்றீங்க. நல்ல ஆப்போனன்ட் தலைவர், பாரம்பரியம், பெரிய பாரம்பரியத்துலேருந்து வந்த ஒரு மனிதர். அண்ட் போகிறவர் அவரோட அப்பா சிஎம், தாத்தா சிஎம், அவரும் டெப்யூட்டி சிஎம். ஸோ டெஃபினட்டாக நல்ல கேண்டிடேட், அவரெல்லாம் குறையே கிடையாது. ஆனால் இல்லை, போன 5 வருஷம் நடந்த ஆட்சியில் மக்களுக்கு வந்த வெறுப்பில் பின்னாடி தள்ளப்படுறாங்க. அங்கே தான் உங்களுக்கு அண்ணாமலை செகண்டில் வரார். இந்துத்துவா இல்லை இருக்குது, அது வேறு. அவர் சிங்கிளாக இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷனாக பார்க்கும்போது அவருக்கு ஃபாலோவர்ஸ் வந்து அவர்கிட்ட தான் போவாங்க. ஸோ ஏதர் விஜய் சார் வந்து ஒரு தனி இடத்துல இருக்கார், இங்கே இருக்காங்க நம்ம லீடர், அந்த இடத்துக்கு யாருமே போக முடியாது. வேணால் இங்கே இவங்க மோதிக்கலாம். அரசியல் ரீதியாக அண்ணாமலை சாரோ இல்லை உதயநிதி சாரோ, அதுக்கப்புறம் தனுஷ் சாரோ, இவங்களுக்குள்ள நடக்குமே தவிர இங்கே போட்டியே கிடையாது. சினிமாலேருந்து ஜெயிச்சு ஒரு மக்கள் பிரதிநிதியாக வர்றது ஒரு பக்கம், விஜய் சாரோடைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேருக்கு இப்போ அரசியலில் பதவி கொடுத்துட்ருக்காங்க. ஏன் உண்மை ஓப்பனாக சொல்லுங்கள், கேவிஎன் தானே
ஜனநாயகன் ப்ரொடியூசரு, ஜனநாயகன் ப்ரொடியூசர், ஜனநாயகன் அர்ச்சனா ப்ரொடியூசர், அர்ச்சனா கல்பாத்தி. கல்பாத்தி இதானே சொல்கிறீங்க? இது எல்லாருமே இந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன் கொடுத்தீங்க? ஏன் அறநிலைத்துறையில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து ஒரு நல்ல போஸ்டிங் வந்திருக்கு. அவரோட ஜோஷியருக்கும் போஸ்டிங் வந்திருக்கு. ஆரம்பத்தில ஜோஷியருக்கு போஸ்டிங் கொடுத்தாரு. உடனே சொன்னோன்னே கட் பண்ணி வேணான்ட்டாரு. பட் என்னன்னா, இப்போ நம்மள சுற்றி நம்மளோட விசுவாசிங்க எப்பவுமே இருக்கணும். ஆக்சுவலி நான் இருக்கேன். இப்போ என்ன விட்டுருங்க. ஒரு வாரிய தலைவர்களே வச்சுங்க. அவங்கள சுற்றி இருக்கும்போது அவங்க ஒரு 5, 6 பேர் அவங்களோட வெல்விஷர்ஸ் வைப்பாங்க கூட. அது தப்பு இல்ல. ஸோ அதுக்கு பதவி கொடுத்து வச்சிங்கன்னா அவங்களுக்கு பொறுப்பு இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த இவங்க கிட்ட வந்து இந்த டேலண்ட் இருக்குது. இவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சினிமாவில் இருந்தானே, ஐடியில் இருந்தானே, பேங்க்கில் இருந்தானே தப்பு இல்லையே. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். இப்போ நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு போஸ்டிங் எனக்கு தெரிஞ்சு கொடுத்தது ஆர்.எம். வீரப்பன் சாருக்கு தான். ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ் நிறைய பேர். எஸ்.எஸ். ராஜேந்திரன் சார். ஸோ இந்த மாதிரி அவங்க சார்ந்தவங்களை கண்டிப்பாக டெஃபினட் தூக்கி விட இது தப்பே இல்லையே. இப்போ நான் வரேன்னா என்ன சார்ந்த ஒரு 10 பேர் எனக்கு தெரிஞ்சு யார் என்னோட உலகம் அது சினிமா, சீரியல். எங்கள் சைட்லேருந்து ஒரு 10 பேரை டெஃபினட்டாக நம்ம தூக்கி விடுவோம். அது தப்பே இல்லையே. தூக்கி விட்டு நீ பர்ஃபார்ம் பண்ணுறியா இல்லையான்னு வாட்ச் பண்ணுவோம். நீ பண்ணலன்னா உன்னை தூக்கி உட்கார வைக்க போகிறாங்க. அதான் சிம்பிள். பட் மற்றவங்களாம் யார்? இது ஒரு 10% தான். 90% வெளியே தானே வந்திருக்காங்க. ஆனா, இப்போ இதே மாதிரி ஒரு அமைச்சர் வந்து ஸ்டேடியத்தில மாத்திரை யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மேலேயும் ஒரு நில அபகரிப்பு குற்றச்சாட்டு வந்துச்சு. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் சிஎம் வந்துட்டு ஒரு டைரக்ட்டா பதில் சொல்றது இல்ல. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் கட்சிக்குள்ள எடுத்து ஒண்ணே ஒன்றுமா எங்கள் பேட்டர்ன் நான் சொல்கிறேன். சிஎம் டைரெக்டாக பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லைம்மா. அதுக்கு நிர்வாகிங்க, அதுக்கு அமைச்சர்கள், அதுக்கு ஜெனரல் செக்ரட்டரிலாம் இருக்காங்க. ஸோ இது அங்கேயே என்கொயரி பண்ணி இவங்க இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் இருக்காரு அந்த ஸ்டேடியம் ஷரத், அதான் சொல்கிறேன். அவர் வந்து க்ளீனாக வந்து நான் ஒரு சிம்பிளாக அவனை கேட்குறேன். இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து ஃபேமிலியோ, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, மனைவி இல்லை ஃப்ரெண்டா இல்லை ரிலேட்டிவ் வாட் எவர் இட் இஸ், குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒருத்தர் போதை பண்ணுவாரான்றதுலாம் தெரியல. ஏன்னா இப்போ இன்றைக்கி அவர் அமைச்சர் அது டெஃபினட்டாக ப்ரூவ் ஆயிருந்து அவர் இன்னசென்ட் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருந்து இன்றைக்கி அவர் போஸ்டிங்கில் இருந்திருக்க மாட்டார். இன்னசென்ட் இல்லைன்னா அவர் நீடிக்க முடியாதுங்க. டெஃபினட்டாக நீடிக்க முடியாது, நீடிக்க விடவும் மாட்டாங்க. ஹைப்போதெட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. இப்போ வந்துட்டு பிஜேபியோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தான் விஜய் வந்து அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். அவர் வந்து இப்போ பேசணுன்னா அவர் பேச வேண்டியது தமிழ்நாடு ஸ்டேட் ஃபஸ்ட்டு. தமிழ்நாடு ஸ்டேட்டில் எதிர்க்கட்சி யார்? டிஎம்கே. ஸோ டிஎம்கேயோட குறைகள் அவங்க லாஸ்ட் இயர் பண்ணது தான், கோவத்தில் தான் மெயினாக வந்து விஜய் சார் வந்தது காரணமே நிறைய விஷயங்கள் நடக்கலை அண்ட் நிறைய நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்தது. இதுதான் அவர் சொன்னது. நீட்லேருந்து பாலியலாக இருக்கட்டும், போதை கலாச்சாரம் இருக்கட்டும், இதுதான் நடந்தது. யங்ஸ்டர்ஸ் கெட்டு போகிறது, வெட்டுறது, இதுதான் இருந்துச்சு. பாதுகாப்பு இல்லை. யாருக்கு வேணால் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா அந்த கோவத்தினால தான் அவர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அட்டாக் பண்ணி அங்கே வந்து குவாய்ட்டாக குறைச்சார். அங்கே எப்போ குரல் கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துட்டாரு. இப்போ சமீபத்தில் அவர் சொல்லியிருக்காரு, அவங்களோட இது வந்து நாங்கள் வந்து ஹானர் பண்ண மாட்டோம். ஓப்பனாகவே சொன்னார். பிஜேபியோட இது நாங்கள் ஹானர் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாதுன்னு ஓப்பனாகவே அடிச்சிட்டாங்க. ஆனால் சமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் வச்சா தான் மக்கள் தேவைக்கு நம்மளால் கொடுக்கறதுக்கு நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா சில சமயம் பாருங்கள், வாண்டடாக நம்ம ஹேட்ரட் உருவாக்கிட்டோன்னா அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை குறைச்சிருவாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் பயம் கிடையாது. நம்ம அதெல்லாம் கரெக்டாக நிதியை குறைச்சாலுமே அதை வந்து தாங்கி செய்கிறதுக்கான லீடர் தான் இவர். அது கெப்பாசிட்டி இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணணுன்ற அவசியம் இல்லாத போது நம்ம ஏன் பண்ணணும்? ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லேயே தான் மைனஸாக போச்சு. எப்போ பண்ணக்கூடாது அப்போ பண்ணாங்க. அதுதான் தப்பு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் சரி, டிவிக்கே வந்து தனி பெரும் கட்சி, அதாவது கூட்டணி இருக்குது, எல்லாம் நட்பால் வந்தது, அவங்களாம் வந்தது. நம்மளாம் யாருமே கூப்பிடல, அவங்க வந்திருக்காங்களே தவிர யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இடத்துல டிவிக்கே இருக்குது. ஏன்னா மக்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, உண்மையிலே வந்து நான் உண்மையில் ஓப்பனாகவே சொல்கிறேன், மோடி சாராக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், மனசார விஜய் சாரை பாராட்டிட்டு இருப்பாங்க. அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அண்ணாந்து பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க இப்படி ஒரு லீடர் வந்து இவ்வளோ வேறால் வந்து அவங்க பார்க்கவே இல்லை, இப்போ பார்க்குறாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது எதிராக இருந்தாலும் நடக்கும். அவங்க கொள்கையை நம்ம வந்து ஏற்றுக்கலைன்னா கூட அது நடக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில், சினிமா வாழ்க்கையில் என்ன அப்படி வச்சிருக்கு? அரசியல் வாழ்க்கை இது புதுசு எனக்கு. நான் இது வரைக்கும் கரவேட்டியோ அரசியல் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் நான் இருக்கவே இல்லை. பட் இப்போ பொலிட்டிக்கலில் இறங்குற காரணம் என்னென்னா, எனக்கு ஆல்ரெடி சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கேன். மக்கள் சேவை நிறையா பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் எனக்கு உள்ள உகந்த ஒரு துறை கிடைச்சா டெஃபினட்டாக அது செய்வேன். ஜெனரல் செக்ரட்டரி நான் பேசியிருக்கேன். நல்ல செய்தி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த இன்டர்வியூவில் சொல்லிடுறேன். அண்ட் படங்கள் அப்படின்னா இப்போ வந்து மரகத நாணயம் 2 பண்ணியிருக்கேன். இப்போ படம் ரிலீஸ்க்கு இருக்குது, ரெடியாக இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷனில் வந்து லாலா டவுன் அப்படின்னு ஒரு ஹாரர் மூவி அதுவும் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பயோபிக் பண்ணியிருக்கேன். ஒரு பயோபிக் ப்ளஸ் ஒரு நல்ல எமோஷ்னல் கதை. அது கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ்க்கு வந்துடும். ஒரு 4 படம் 5 படம் ரிலீஸ்க்கு இருக்குது. ஸோ சினிமாவும் அரசியலும் அப்படி பேலன்ஸ் பண்ணி அப்படியே 2 குதிரை மாதிரி கரெக்டாக ஓடிட்டுருக்கு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. மாலை முரசு நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.